நீங்கள் வந்து ஒரே 1 or 2 gray hair தான் இருக்குது அப்படிங்கும்போது யூ கேன் ஜஸ்ட் கட் இட் ஆஃப். ஓகே, பட் அதுக்கு மேலே அதிகமாக கிரே ஹேர் இருக்குது அப்படிங்கும்போது நம்ம அஃப்கோர்ஸ் வி ஹேவ் டு கம் டு த நெக்ஸ்ட் டாபிக் விச் இஸ் ஹேர் டை. ஹேர் டை யூஸ் பண்ணுறது லாட் ஆஃப் பீப்புள் யூஸ் இட். நான் வந்து வெதர் ஐ அப்ரூவ் ஆஃப் இட் ஆர் நாட் அப்ரூவ் ஆஃப் இட், எவ்ரிபடி டஸ் யூஸ் அ ஹேர் டை. ஹேர் டைங்கிறது நிறைய டைப்ஸ் இருக்குது. எதர் நேச்சுரல் ஹேர் டைஸ் இருக்குது, இல்லைனா வந்து உங்களுக்கு சிந்தட்டிக் ஹேர் டை ஆர் கெமிக்கல் ஹேர் டைஸ் இருக்குது. நேச்சுரல் ஹேர் டைன்னு பார்த்தீங்கன்னா ஆம்லா, இல்லைனா பிரிங்கராஜ், இல்லைனா வந்து உங்களுக்கு வால்நட்லேருந்து எடுக்கிற ஒரு பர்டிகுலர் சப்ஸ்டன்ஸ், இது எல்லாமே வந்து நேச்சுரலாக நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. அது கொஞ்சம் ஒரு பர்டிகுலர் கலரேஷன், சிலதெல்லாம் வந்து ஒரு சர்டன் கலர் தான் கொடுக்கும். ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஹென்னா யூஸ் பண்ணுறது ரெட் கலர் கொடுக்கும், சில பேருக்கு அது பிடிக்காது. பட் ஹென்னா இஸ் அ குட் சப்ஸ்டியூட். அதாவது வந்து நல்ல ஒரு பியூரிஃபைட் ஃபார்ம் ஆஃப் ஹென்னா, அந்த ஒரு கலரேஷன் வந்து ஒரு ஸ்லைட் டார்க் கலர் கொடுக்கும்போது பீப்புள் டோன்ட் மைண்ட் இட் அண்ட் இட் இஸ் குவைட் சேஃப் உங்களுக்கு. ப்ரொவைடட் சில பேர் பிளாக் ஹென்னா யூஸ் பண்ணுவாங்க. பிளாக் ஹென்னா வந்து யூஸ் பண்ணும்போது அதில் உங்களுக்கு அந்த பிளாக் கலர் கொடுக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ் வந்து அலர்ஜி கொடுக்கலாம். ஸோ யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல் டு செக் இஃப் இன் கேஸ் கெமிக்கல்ஸ் ஏதாவது ஆட் பண்ணுறாங்களா டு த ஹென்னா. ஹென்னா ஹேஸ் டு பி யூஸ்ட் இன் த வெரி பியூர் ஃபார்ம். அப்போ தான் வந்து உங்களுக்கு அது சேஃப் உங்களுக்கு. மிச்சப்படி வந்து உங்களுக்கு சிந்தட்டிக் டைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேர் டை பொறுத்த வரைக்கும் ஹேர் டைல வந்து உங்களுக்கு அந்த கருப்பு கொடுக்கக்கூடியது பாராஃபெனலின் டயமைன் ஆர் பிபிடி அப்படிங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ் தான். இதோட டெரிவேட்டிவ்ஸுமே வந்து அந்த ஒரு பிளாக் கலர் கொடுக்கும். பட் இந்த பிபிடிங்கிற கெமிக்கல் தான் மோஸ்ட் காமன் ரீசன் ஃபார் அலர்ஜி. ஸோ இஃப் யூ யூசிங் அ ஹேர் டை, யூஸ் அ ஹேர் டை which does not contain ammonia and does not contain paraffenylene diamine, and that will be safer for the scalp.